அன்பு நிறை தபஸ்வினிக்கு இனிய காலை நேர அருளாசிகள். உங்கள் பதிவை பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. ஆம், இந்த குண்டலினி எழுப்புவதற்கு காடு, மலை, வனம், வனாந்திரம் என்று அலைந்து திரிந்து இவர்கள் உணவு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், உடை இல்லாமல், உறங்க இடம் இல்லாமல், மரப்பொந்துகளில், பாறை குகைகளில் நெருப்பை மட்டும் ஊட்டிக்கொண்டு வேர்களையும் தலைகளையும் இலைகளையும் சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழும் தன்மையில் இந்த யோகத்தில், அதாவது இந்த குண்டலினியை வெளிப்புறச் செய்ய எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களான அதிசயமான முறைகளை கையாண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குண்டலினி சக்தி அவ்வளவு சுலபத்தில் வெளிப்புறாது. காரணம், மூலாதாரத்திலிருந்து அந்த சக்கரம் திறந்து முதுகுந்தண்டு வழியாக ஓடுகின்ற சுழிமுனையை திறக்கச் செய்து அதன் வழியாக மேலே ஏற்றி சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு வரும் பொழுது அங்கே பிரம்ம கிரந்தி எனும் சூட்சுமா முடிச்சு இருக்கிறது. அதை யாராலும் அவிழ்க்க முடியாது. அந்த சூட்சுமா முடிச்சு திறந்தால் அல்லது அவிழ்ந்தால் மட்டும்தான் மணிப்பூரகத்திற்கு வரும். மணிப்பூரக சக்கரத்திற்கு வந்த பிறகும் அந்த குண்டலினி அதனுள் நிலைத்திருக்காது. காரணம், அங்கு விஷ்ணு கிரந்தி என்கின்ற சூட்சுமா முடிச்சு அல்லது மூடல் அது அங்கே அடைபட்டு இருப்பதால் அந்த சக்கரம் திறக்காது. அதையும் குரு அருளால் தன் ஆத்ம சக்தியை குரு செலுத்தி அதை திறக்கச் செய்து, ஏனென்றால் இவருடைய ஆத்ம சக்தியும் சூட்சுமம், உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகின்ற அந்த குண்டலினியும் சூட்சுமம். அந்த நிலையில் அந்த மணிப்பூரக சக்கரம் திறக்கப்பட்டு மேல் வந்தால் அநாகத சக்கரம், அதில் ருத்ர கிரந்தி என்ற அந்த மூச்சு இருக்கிறது. அதையும் திறந்து விசுத்திக்கு வந்த பிறகு முதுகுந்தண்டு முடிந்து விடுகிறது. இந்த குண்டலினி எப்படி மேலே ஏறும்? அது சிறுமூளை அல்லது பெருமூளைக்குள் பாய்ந்து விட்டால் சித்த பிரமை ஏற்பட்டுவிடும், பைத்தியம் பிடித்துவிடும். இந்த குண்டலினி யோகம் பழக முற்பட்டவர்கள் பலவிதமான உபாயங்களை கையாண்டும் பைத்தியம் பிடித்த நிலையில்தான் அலைவார்கள். இவர்களை காப்பாற்ற எந்த சக்தியும் இருக்காது. தன்னை போல் பேசிக்கொண்டு, தனக்குத்தானே பேசிக்கொண்டு அவர்கள் இந்த சுய நினைவை இழந்தவாறு தெரிவார்கள். அவர்கள் சித்தர்கள் எனவும் அழைக்கப்பட்டார்கள். அதன் பிறகுதான் அவர்கள் ஜீவன் முக்தி அடையணும்னு உடலோடு உயிரோடு பூமிக்குள் புதையுண்டு போவது ஜீவ சமாதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஞானம் எனும் தெளிவு அவர்களுக்குள் வருவதில்லை. நான் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் குண்டலினி விசுத்தி வரை கொண்டு வந்த பிறகு சுழிமுனை நாடியை இரண்டாக பிரிகிறது. விசுத்தியிலிருந்து அது பிடரிக்கு மேல் வந்து இரண்டாக பிரித்து காது மடலுக்கு மேலாக வருகின்ற அந்த சுழிமுனை நாடிக்குள் இந்த குண்டலினியை கொண்டு வந்து ஆக்ஞாவில் நிலைநிறுத்தும் பொழுது புருவப்பூட்டு அல்லது திரிவேணி சங்கமம் சிற்றம்பலம் எனும் ஆக்ஞா திறக்கப்படுகிறது. அது மூன்றாவது கண் அகவிழிப்பு. அந்த அகவிழிப்பால் அண்ட சராசரத்தை பார்க்கலாம். அதில் அவ்வளவு தெளிவு ஏற்பட வேண்டும் உங்களுக்கு. அதன் பிறகு ஆக்ஞாவிலிருந்து சகசிராரத்திற்கு கொண்டு செல்வது இன்னும் சிரமம். எந்த வழியாக கொண்டு செல்வது? ஏனென்றால் விசுத்தியோடு முதுகுந்தண்டு முடிந்து விடுகிறது. அதன் பிறகு சுழிமுனை நாடிக்குள் வந்து சுழிமுனை நாடியும் ஆக்ஞாவில் முடிவடைகிறது. சஹஸ்ராராவிற்கு எந்த வழியாக மேலே செலுத்துவது? அந்த பிரம்மரந்திர திறப்பு என்பது குருவின் பாதத்தால் அது திறக்கப்பட வேண்டிய ஒன்றதாக இருக்கிறது. குருவின் வலது கால் பெருவிரல் உச்சிக்குழியில் பட்டு அழுத்தம் கொடுத்து குரு தன் உயிர் சக்தியை அதனுள் செலுத்தி அந்த பிரம்மரந்திரம் என்கின்ற 1000 இதழ் தாமரையை திறக்கச் செய்து அதனுள் குண்டலினி வளம் வரும் பொழுதுதான் தசநாதங்கள் உண்டாகிறது. ஓங்கார நாதம் வெளிப்படுகிறது. பற்பல விதமான ஒளிகள் வெளிப்படுகிறது. இப்பொழுது இதுவரை ஜீவ நிலையில் இருந்த இந்த உயிர் ஆத்மா எனும் நிலையை ஆக்ஞாவில் அடைகிறது. ஆக்ஞாவிலிருந்து பிரம்மரந்திர திறப்பால் அது பிரம்மம் எனும் அனுபூதி வாய்க்க பெறுகிறது. எல்லையற்று எங்கும் வியாபிக்கும் தன்மை தரப்படுகிறது. ஆகவேதான் இதை துரிய நிலை, துரியாதீதம் என புகழப்படுகிறது. இதுவே பேரம்பலம், சகசிராரா கமலம். அதில் குண்டலினி என்கின்ற சக்தி சுழலும் பொழுது இந்த பிராணன் அல்லது உயிர் என்கின்ற அந்த ஆற்றல் அதனோடு கலந்து சிவசக்தியாக மாறுகிறது. இன்னும் கூறப்போனால் குண்டலினி பராசக்தியாகவும்
ஆன்மா சிவமாகவும் அங்கே நர்த்தனம் புரிவதுதான் இந்த சகசிராரத்தில் குண்டலினியுடைய சுழற்சி. இத்தகைய நிலையில் தான் பிரம்மம் எனும் அனுபூதி வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் இதனை முழுமையாக அறிந்த குருவால் மட்டுமே அதை அறிவிக்க இயலும். அதை நீங்கள் பெற்று அனுபவிக்க இயலும். என் அன்பு நிறைய அருளாசே, நன்றி செய்க, நலமே பெறுக, தீர்காயுஷ்மன் பவ.